நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வியை மட்டும் கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்த அணிக்கு மகத்தான வெற்றியை கொடுத்து இந்தியாவிற்கே ஒரு புதிய நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் ரீதியாக ஒரு தோல்வியை கொடுத்திருக்கிறது. திரு மோடி அவர்கள் 400 பார் தேசிய ஜனநாயக முன்னணி, அதாவது நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் NDA, அந்த NDAவிற்கு 400 இடங்கள் கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் தனியாக 370 இடங்கள் கிடைக்கும் என்று மார்த்தட்டி கொண்டவர் திரு மோடி அவர்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியாக கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி கடைசியில் திரு நிதிஷ்குமார், திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் ஆதரவோடு தான் ஆட்சி அமைந்திருக்கிறது. ஆனால் குடியரசுத் தலைவர் உரையில் இந்த ஆட்சி மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு ஒரு நிலையான ஆட்சிக்கான, ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டிற்கான ஒரு தீர்ப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி எவ்வளவு காலம் நிலையான ஆட்சியாக இருக்கப் போகிறது, எவ்வளவு காலம் அது பொறுப்பிலே இருக்கப் போகிறது என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக வந்திருக்கிறது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வீழ்ச்சியினுடைய ஒரு தொடக்கம் என்று எடுத்துக்கொண்டால், வர இருக்கிற தேர்தல்களிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்திக்கிறது என்பது இன்றைக்கு யதார்த்த நிலைமை. ஹரியானா மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. சட்டமன்றத்திற்கான தேர்தல்கள். இந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்திப்பது என்பது உறுதியாக தெரிகிறது. ஹரியானா மாநிலத்தில் விவசாயிகள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்கினை வகித்திருக்கிறார்கள். திரு மோடி அவர்கள் கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி டெல்லியை சுற்றிலும் லட்சக்கணக்கான விவசாயிகள் திரண்டு போராடிய காலத்தில் ஹரியானா மாநிலத்து விவசாயிகள் முன்னணியில் இருந்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் காரணமாக திரு மோடி அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது. அதே நேரத்தில் மோடி அரசு கொடுத்த வாக்குறுதி, குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் இன்றைக்கு ஹரியானா மாநிலத்தில் ஒரு கொந்தளிப்பான சூழலில் இருக்கிறார்கள். கடன் சுமை அதிகரிக்க அதன் காரணமாகவே பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளுகிற நிலைமையெல்லாம் உருவாகி இருக்கிறது. எனவே ஹரியானா மாநிலத்தில் விவசாயிகளிடம் ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது. அதே போல் உங்களுக்கெல்லாம் தெரியும், மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் வன்முறைக்கு எதிராக நீதி கேட்டு டெல்லி தலைநகரத்தில் பல நாட்கள் போராடினார்கள். அதில் ஒரு வீராங்கனை தான் வினேஷ் போகட், நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ரெஸ்லர்ஸ், அந்த வீராங்கனைகள் தொடர்ந்து போராடியும் நீதி கிடைக்காத ஒரு நிலை நீடிக்கிறது. அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருக்கு எதிரானது. ஆனால் திரு மோடி அது பற்றியெல்லாம்
கருத்தையும் சொல்லவில்லை, அது பற்றியெல்லாம் கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை. இந்த சூழலில்தான் ஹரியானாவில் தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்டுவதற்காக ஒரு வாய்ப்பினை இது கொடுத்திருக்கிறது. அதேபோல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் என்பது இன்றைக்கு உடைக்கப்பட்டது. அது ஒரு மாநிலம் என்ற நிலையிலிருந்து அது துண்டு துண்டாக உடைக்கப்பட்டது. ஸ்டேட்ஹுட் ஹாஸ் பின் ஸ்நாச்ட் அவே பை மோடி கவர்மெண்ட். இப்பொழுது ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு ஸ்டேட்ஹுட் இல்லை. அது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு கிடைத்திருந்த சில சிறப்பு உரிமைகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் அவர்கள் சொன்ன காரணம், இது ஜம்மு காஷ்மீரில் சகஜ நிலைமையையும் அமைதி நிலைமையையும் கொண்டு வரும் என்று சொன்னார்கள். ஆனால் ஜம்மு காஷ்மீரில் இன்றைக்கும் என்கவுண்டர்ஸ் நடைபெற்று வருகின்றன, தொடர்ந்து நடைபெறுகின்றன. நம்முடைய போர் வீரர்கள், நம்முடைய இராணுவத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய உன்னதமான உயிர்களை இன்றைக்கு அங்கே பலியிட வேண்டிய ஒரு சூழல் யாரால் உருவானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம் திரு மோடி ஆட்சி பின்பற்றுகிற காஷ்மீர் கொள்கை படுதோல்வியை அடைந்திருக்கிறது. The Kashmir policy pursued by Modi government has completely failed. இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜம்மு காஷ்மீரிலும் மக்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்டுவதற்காக காத்திருக்கிறார்கள். எனவே ஜம்மு காஷ்மீரிலும் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைய இருக்கிறது. ஹரியானாவிலும் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைய இருக்கிறது. அடுத்த சில மாதங்களில் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடைபெற வேண்டும். அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற வேண்டும். இங்கேயும் மக்கள் ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் தான் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தவறான கொள்கைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டு மக்கள் ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் இருக்கிறார்கள். இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி, நாட்டு நலனில் அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி, நாசகரமான கொள்கைகளை செயல்படுத்துகிற ஆட்சி என்பது இன்றைக்கு மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.